ரெடி சார். ரெடி சார். போலாம் சார். ரெடி சார். ரெடி சார். எல்லோருக்கும் வணக்கம். ரெடியா? ரெடி சார். போலாம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நான் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன், மதுரைக்கு வந்திருக்கேன். ஏன்னா மதுரையில் வந்து வர ஜனவரி 18ஆம் தேதி மியூசிக்கோ கம்பெனியில் வந்து தம்பி ஹரிஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு லைவ் இன் கான்சர்ட் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டு மதுரையிலேயான ஆச்சரியப்பட்டு, ஏன்னா மதுரையில் ஒரு லைவ் இன் கான்சர்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம தம்பி ஹரிஷ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதனால் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்தேன். அதாவது மொத்தம் ஒரு 55-60 பேர் ஆர்கெஸ்ட்ரா வரும். மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரோம். இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள். நல்ல பிரசித்தி பெற்ற மனோ பாடுறாங்க. அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க. அப்புறம் அஜய் கிருஷ்ணா, பிரியா ஜெர்சன், அக்ஷயா, சுதி, தேவ், நான், சபேஷ், முரளி, ஸ்ரீகாந்த், தேவா, இது போல் பாடகர்கள்லாம் பாட இருக்கிறோம். மதுரை மண்ணில் எனக்கு ஒரு விசேஷம்னா, எப்போவுமே கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு இங்கே பிரசித்தி பெற்றது. அது நான் செஞ்ச பாக்கியன்னு சொல்லலாம். எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்பாளுக்கும் ஈஸ்வரருக்கும் அழகருக்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் ஆர்வீர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணுன்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து இல்லை தேவானனே பாடணும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில் நல்ல பேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்கும். அதனால தான் எல்லாம் ஒரு 10 நாளாக ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் 15-16 அங்கே சென்னையில் நடக்க இருக்குது. எல்லாரும் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும். அதாவது நீங்கள் கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டருங்க வந்து என் வீட்டு கதவை தட்டுவாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் முக்கியம். என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் முக்கியம். எல்லாரும் குடும்பத்தோடு வரணும், நண்பர்களோடு வரணும். அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நல்ல ரிஹர்சல் பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பண்ணி எல்லாரும் இங்கே வரோம். நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். அதே போல் அந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் பாடுற அந்த வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்னைக்கு நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாட போகிறேன். வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை பாட போகிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ப்ரோக்ராமை கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். அவ்வளோ நன்றி. மியூசிக் பண்ணுறாரு. இல்லைன்னா சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், யாரும் பரிதாபப்பட்டாலும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது உண்மை. பரிதாபப்பட்டு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து மார்க்கெட்டில் பேர் இருந்தால் இவரை வச்சா பாட்டு ஜனங்கள் நிறைய ரெக்கார்டு வாங்குறாங்க, நல்ல ஃபேமஸ், நம்மளுக்கு காசு கிடைக்குதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும். ஐயோ தேவா சார் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவருக்கு ஒரு அது எப்போன்னா நல்ல பண்போடு இருக்காங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும். அதாவது நான் ரொம்ப திமிரு பிடிச்சி வாழ்க்கையில் சினிமா உலகத்தில் இருந்திருந்தேன்னா தேவாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாமே, ஐயோ அவர் ரொம்ப நீங்கள் வேறு ஏன் சார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. இப்போ நான் நல்லா
நல்ல பேரோடு இருந்துட்டேன்னா கொடுக்கலாம் சார். தேவா சார் நல்ல மனுஷன் சார், அவருக்கு ஒரு படம் கொடுங்க. அவருக்கு பாவம், அவர் படம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஏன் நல்ல மனுஷனாச்சு, ஒரு படம் கொடுங்க சொல்லி இப்போ 7 படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, நடிக்க வாய்ப்பு வந்தது, நான் பண்ணலை. ஒரு மூக்குத்தி அம்மன் கிடைச்சிது, அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் வந்தது, நிறைய படங்கள் வந்தது. பட் நான் மியூசிக்கு இந்த லைவ் இன் கான்சர்ட்டில் பிஸியாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வேறு வருது. ஆனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது. பட்டு இந்த வேறு நம்மளுக்கு டைட்டாக இருக்குது ஒர்க்கு, எல்லாம் நாடுகளுக்கும் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் தேங்க்யூ. இந்த திரைப்படங்கள் விழாவாக இருக்கட்டும், இல்லை நடிகர்கள் வரக்கூடிய விழாக்களில் இந்த கூட்ட நெரிசலில் விபத்துகள் ஏற்படுது, சில அசம்பாவிதங்கள் ஏற்படுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு தொடர்புன்றதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இது வந்து அவர் யதார்த்தமாக வந்து அது இதுங்களா அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 பார்த்தீங்களா? அது எனக்கு அது இது தெரியல. எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வந்தாங்க, இவர் நடித்தார். இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள், இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு. அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. யார் மேலே யார் குற்றன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. அது கடந்த வாரம் வந்து இளையராஜா அவர்கள் வந்து இங்கே கோயிலுக்கு வந்திருந்தப்போ வந்து ஆண்டாள் கோயிலில் வந்து கோயிலுக்குள்ள அது வைக்கலாம்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அது அவரானா வந்து அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தாரு. இருந்தாலும் கலைத்துறையில் இருக்க நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசி கண்டிப்பாக அது இல்லை, எல்லாம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை அங்கே கொடுத்தாங்க கோவில். நானும் வீடியோவில் பார்த்தேன், நியூஸ்லலாம் பார்த்தேன். அது அவருக்கு என்ன மரியாதையோ அந்த அந்த அவருடைய பேருக்கு என்ன மரியாதை அதை நடந்துதாங்க, நல்லா நடத்தினாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன், நல்லா தான் நடத்தினாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து டைட்டில் சாங் இன்ன வரைக்கும் 9 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் கொடுத்ததா, மீண்டும் அவரோட நினைவதற்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா? இது நடந்திருக்கா? அது அற்புதமான கொஸ்டின். நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி, எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சமீபமாக போயிட்டு வந்தேன். அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா, அதை பற்றியே நான் பேச மாட்டேன். எனக்கு சில சந்தர்ப்பங்கள், எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும், மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல. அதை தெரியாமல் நான் அவரை கேட்க மாட்டேன், அவரும் கேட்க மாட்டேன். அவருக்கும் ஆசை இருக்கும், பட் அந்த சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன். கண்டிப்பாக என்ன ஐயோ அது என்னன்னு ஆசை இருக்காதா? இருக்கும், அந்த ஆதங்கம் இருக்கும். அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. அப்போ அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்ன? கண்டிப்பாக ஆசை இருக்கும். அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் அம்பாளுடைய அணுகிறேன். பேன் இண்டியா மூவிஸ் சொல்லி ரீசெண்டாக நிறைய வருது இல்லையா? அதாவது ஒரு படத்தையே எடுத்து வெவ்வேறு மொழிகளில் இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க, இந்த ஷூட்டிங்ல வேலை பார்க்குறவங்களும், அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, இது அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துதுன்ற மாதிரி. சிரமங்கள் இல்லை, பேன் இண்டியான்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்ணுறேன்னா தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்கில் பாடி அது அவங்களுக்கு வருமானம் வருதே. எல்லாருக்கும் ஒரே மொழியில் பண்ணுறதை விட பேன் இண்டியான்னா யாருமே ஃப்ரீயாக பாடுறதில்ல, ஃப்ரீயாக மியூசிக் நாங்களும் பண்ணுறதில்ல. எல்லா மொழிக்கும் நாங்கள் எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கு. அந்த ஷூட்டிங் மட்டும்தான் வேலையே இல்லை தவிர மற்ற டெக்னீஷியனுக்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. முன்னாடி வந்து அந்த இசையமைப்பாளர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க, அந்த மாதிரி போட்டு விடுங்க, நீங்கள் போட்டு கொடுத்துன்னு சொன்னீங்க. அதில் பழைய இப்போ வந்து நிறைய பேர் அந்த பழையதாக இதுலேருந்து எடுத்து போட்டுருக்கு, அதில் இதுக்கு வேறு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. நீங்கள் அதுக்கு விலை கொடுத்துட்டீங்க, என்கிட்ட என்ன மாதிரி கேட்குறாங்களோ நான் அதை தான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இப்போ டிஜிட்டலில் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்கா சார்? நான் வெளிநாட்டுகளுக்கு இசை வந்து இங்கே போடுறாங்க. இல்லை இப்போல்லாம் நடக்கலை. ஏன்னா நான் காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், என்ன கூட கேட்பாங்க, என்ன சார் நிறைய பாட்டு